பிரேயர் ஆரம்பி. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும், பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும், புழுத்தலை புலையனேன் தனக்கு, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும், புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனியே, திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதத்தால் 8 திசைகளை மாளுகின்ற சக்தியை என் குருநாதர் எல்லாம் வல்ல காஞ்சி பெரியவாள் அவருடைய ஆசீர்வாதம் திருவாரூரான் தாழ் பணிந்து இன்றைய நாள் சிறப்பு நாளாக சிறப்பு வகுப்பாக அமைவதற்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கொஞ்ச நேரம் எங்கள் கூட விளையாண்டு எங்களுக்கு நல்ல சக்திகளை கொடுத்துட்டு போகணுமாறு, ஆற்றலை வெளிப்படுத்துமாறு உங்களை நான் கேட்கிறேன், கொண்டாடி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அதாவது கேள்வி அப்படிங்கிறது தெளிவானதாக இருக்க வேண்டும். சுத்தி வளைச்சு கேள்வி கேட்கக்கூடாது. ரெக்கார்ட் போட்டா சொல்லுங்க. நான் ரெக்கார்ட் போட்டாச்சு. கேள்வியானது சுத்தி வளைச்சிருக்க கூடாது. நேரடியான கேள்வியா இருக்கணும், தனக்குள்ள கேள்வியா இருக்கணும். இப்ப அவர் ஐயா ஒரு கேள்வி கேட்டார், செல்வராஜ் ஐயா. இந்த பிரசன்னம் எவ்வளவு காலத்துக்கு வேலிடிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஜாமக்கோல் ஆறுடமே எல்லாமே என்ன அப்படின்னா 6 மாசத்துக்குள்ளதான் அதனுடைய பவர். ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு வேலிடிட்டி உண்டு. இப்ப பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னா அது மணிக்கணக்குல. இப்ப நம்ம என்ன நாள்ல எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல, இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு வரோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அது அந்த நிமிஷத்துக்கு அளவு தான் அது வேலிடிட்டி. அதே இதுல ஒரு நபர் எத்தனை மணிக்கு சேருவாரு, 1 மணி நேரத்துல வருவாரு, ரைட், அதோட அது வேலிடிட்டி முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் சந்திரனை வச்சு நாள் கணக்குல எடுக்கிறார். அப்ப சந்திரனை வச்சு பார்க்கும்போது 1 நாள் வேலிடிட்டி, 2 நாள் வேலிடிட்டி, 3 நாள் வேலிடிட்டி. அப்ப கேள்வியை பொறுத்துத்தான் அதனுடைய பயன்பாடு இருக்கு, அதனுடைய தன்மை இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் ஜாமக்கோல் ஆறுடம்ங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வட்டம் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாரு, அந்த காரியம் நடக்கல, அடுத்த 6 மாசம் வச்சு அந்த கொஸ்டினை போட்டு அவர் கேட்கலாம். அப்ப ஒருத்தர் வர்றாரு, ஏமா எனக்கு மகன் 10 வயசா இருக்கான், அவனுக்கு 25 வயசுல
நான் கல்யாணம் எப்படி இருப்பேன், கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட இருப்பானா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது கொஸ்டின் அல்ல. பயன்பாடு வந்து குறிய பயன்பாடா இருக்கணும். கொஸ்டின் வந்து நடக்கக்கூடியது, இப்ப நடக்கக்கூடியது, நாளைக்கு நடக்கக்கூடியது, ஒரு 6 மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நாம் அறிவித்து சொல்வதற்கு தான் இந்த ஜாமக்கோல் ஆருடம்ங்கிறத பயன்படுத்துகிறோம். அதனாலதான் ஜாமக்கோல் படிக்கும்போது எப்ப நடக்கும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுக்கு ஆருடம் என்பது நிமிட கணக்குல மணி நேரத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை ஆருடம் சுட்டி காட்டிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாமகிரகம், உள்வட்ட கிரகங்கள், சந்திரன், சூரியன், இப்படி ஒவ்வொரு கோள்களையும் நம்ம எடுத்து பேசுறதுனுடைய நோக்கமே இதுதான். அதனால இந்த தெளிவு நமக்கு வந்துருச்சு. சரியாயா செல்வராஜ் ஐயா? ஐயா சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்குடைய கருப்பேற்ற காலம் எவ்வளவுங்கிறது நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். ஆமாங்க ஆமாங்க. ஒரு குழந்தை பிறக்க போது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியாச்சு, அப்ப இந்த இத்தனை மணிக்கு அந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லி நம்ம எழுதி வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு அந்த கொஸ்டின் அது செல்லுமா? இல்ல செல்லாதுங்க, அதுக்கப்புறம் செல்லாது. அவ்வளவு தூக்கி போட்டுற வேண்டியது, அவ்வளவு யூஸ் அண்ட் த்ரோ தான். சரிங்க, யூஸ் அண்ட் த்ரோ தான். சரி சரி. இதை தூக்கிட்டே அலைய முடியாது, இது ஜாதகம் இல்ல. கண்டிப்பா அதான். இது வந்து ஜாதகம் கிடையாது. அதனால இதை வந்து பயன்படுத்தி பாக்குறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிறோம். சரியா? சரிங்க சரிங்க. நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேசலாம் அப்படின்னா தெய்வ சக்தி, டிவைன் பவர் அப்படிங்கறத பத்தி பேசலாம். அந்த உலகமானது இயற்கையின் சக்தி, அதை வந்து தெய்வ சக்தின்னு சொல்றோம், கடவுள்ன்றோம், சாமின்றோம், அருள்ங்கிறோம், கருணைங்கிறோம், இறைங்கிறோம், என்னமோ பல பேர் சொல்றோம். ஆனா தெய்வங்களை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, முன்னோர்கள் வந்து குடும்ப தெய்வம், குல தெய்வம், ஊர் தெய்வம், எல்லை தெய்வம், வன தெய்வம், பொதுவான கடவுள் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்ப ஊருக்கு எல்லையில இருக்கக்கூடிய தேவதைகளும் உண்டு, வன தேவதைகளும் உண்டு, காட்டுல இருக்கிற தேவதைகளும் உண்டு. அதே மாதிரி ரோடுகள்ல இருக்கும் முனி, முனி, கருப்பு, இந்த மாதிரி கருப்புராயன், இந்த மாதிரி தெய்வங்கள் உண்டு. அப்ப தெய்வங்களை எப்படி வகை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம குடும்பத்துல வச்சு கூடுறதுனால நம் முன்னோர்களுடைய ஆன்மாவை நாம் குலதெய்வமாக வழிபடுகிறோம். அப்ப நம்ம குடும்பத்துல பிறந்த ஒரு நபரை நாம தெய்வமா வழிபடுறோம். அவங்களுடைய ஆத்தாவுடைய அனைத்திறகம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம கும்பிடுறோம். அதான் நம்ம அந்த சக்தி அந்த இடத்துல அது விளங்கும். ஆனா தொன்று தொற்று பல வருஷங்களாக கும்பிட்டு வர்றது இருக்கு. அதை நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவோம். முருகன் யாருக்காவது குலதெய்வமா இருக்குமா? அது பொது தெய்வம். பெருமாள், முருகன், சிவன், இதெல்லாம் பொதுவானது இல்லையா? முருகன் இருக்காரு, முருகன் வந்து இவர் எங்களுக்கு குலதெய்வம், உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு வேணும்னா உரிமை கொண்டாடலாமே தவிர அது பொதுவான தெய்வம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இந்த தெய்வ ஆற்றலை ஒருத்தருக்கு உண்டா இல்லையா, தெய்வ ஆற்றல் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு எந்த கிரகம் அப்படின்னா குரு தான் தெய்வம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அதனால குரு. குலதெய்வம் அப்படிங்கிறது சனி பகவான். அப்ப தெய்வ ஆற்றல்ங்கிறது குரு பகவான். அப்ப எல்லா கிரகங்களையும் தெய்வ சக்தி இருந்தாலும் கூட ஒருத்தனுக்கு குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தா தான் அது வந்து இறை ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத நம்ம தீர்ப்பாங்க. உதயத்தை நோக்கி ஒருத்தர் கேட்கிறாரு, சார் எனக்கு குரு இறை ஆற்றல் இருக்கா அப்படின்னா, உதயத்தை நோக்கி குரு வந்தாலோ, உதயத்தை குரு பார்த்தாலோ, குருவுக்கு உதயத்துக்கு தொடர்பு ஏற்பட்டாலோ அவங்களுக்கு இறை ஆற்றல் உண்டு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணணும். அப்ப சனி தொடர்பு வந்துட்டா, உதயத்தை நோக்கி சனி வந்தாலோ, அது சனியோட தொடர்பு 5ஆம் பாவத்தின் தொடர்பு இருந்தா அவங்களுக்கு வந்து இறை ஆற்றல் குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1ஆம் பாவங்கிறது ஜாதகர், 2ஆம் பாவங்கிறது குடும்பம். அப்ப
4ஆம் பாவங்கிறது தாய் வழிபடக்கூடிய தெய்வம். 5ஆம் பாவங்கிறது நம்ம வழிபடுற தெய்வம், அதாவது அப்பா தெய்வம். 4ஆம் பாவங்கிறது தாய் தெய்வம். 5ஆம் பாவங்கிறது வந்து நம்ம வழிபடுறது. 4ஆம் பாவங்கிறது ஊர்ல வழிபடுற தெய்வம், ஊர் தெய்வங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப தெய்வங்கள் பல வகை உண்டு. அப்ப இந்த தெய்வ ஆற்றல் எல்லாமே நம்மளை ஒரு வழிநடத்துறதுக்காக, நம்மளை சேஃப்டியா கொண்டு போறதுக்காகத்தான் நம்ம தெய்வ வழிபாடு வச்சுருக்காங்க. அப்ப இறை வழிபாடு எந்த காலத்துல வழிபடணும், எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது காலத்தை வந்து உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இறைவனுக்கு வந்து ஒரு வருடத்தை ஒரு நாளாக பிரிச்சு பகல் பொழுது உத்தராயண காலம் என்றும் தட்சிணாயன காலத்தை இரவு பொழுது என்றும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இறை அப்படிங்கிறது நமக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். சரியா? அப்ப தெய்வ சக்தி நமக்கு இருக்கு அப்படின்னா அதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அது குலதெய்வ ஆற்றலா அல்லது எந்த தெய்வ ஆற்றல் அப்படின்னு இருக்கு. அப்ப 5ஆம் பாவம்ங்கிறது குலதெய்வம் தான், 9ஆம் பாவம்ங்கிறது இஷ்ட தெய்வம். நம்ம எந்த தெய்வத்துக்கு விரும்புகிறோமோ அதான் 9ஆம் பாவம். அப்போ 9ஆம் பாவத்தை எடுத்தா நம்முடைய விருப்ப தெய்வங்களையே அங்கே சொல்லும். இப்ப நம்ம வந்து ஒரு குலதெய்வத்தை வழிபடுறோம். குலதெய்வம்ங்கிறது குலத்தை காக்கின்ற தெய்வத்துக்கு பேர் குலதெய்வம். ஊரை காக்கிற தெய்வத்துக்கு ஊர் தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பெண்ணடியார் தெய்வம் இருக்கு, கன்னிமார் தெய்வங்கள் இருக்கு, சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிறைய தெய்வங்கள் இந்த உண்டு. அதனால தெய்வத்தின் வழிபாடு என்பது மிக முக்கியமானது. அந்த தெய்வ சக்தி ஒரு உண்டா இல்லையாங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். சரி, இப்போ ஒருத்தருக்கு தெய்வ ஆற்றல் இருக்கு இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 9 கிரகங்களுக்கும் என்னென்ன தெய்வங்கள், என்னென்ன சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிவ வழிபாடு. சூரியன்னா தீப தூபம் காட்டி வழிபடுவது, இயற்கையை வழிபடுவது. ஒரு எந்த காட்டுல போய் உட்காந்து ஒரு மரத்துக்கடியில நம்ம வழிபடுறோம்னா அந்த உயரமான இடத்துலயோ உலக காட்டுலயோ அத்வான காட்டுல போய் ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா அதுக்கு பேர் வந்து சூரியன். அது பாறை, மலை, மரம், கூரை, ஒரு ஓடு போட்டு சாமி கும்பிடுறது, ஆனா ஆட்டுக்குடாப்பு மாதிரி சாமி கும்பிடுறது. சைவ படையலை நாம் செய்து அதை வழிபட்டோம்னா அது சிவ அம்சம் அப்படின்னு. அப்ப சூரியன்னா சிவ அம்சம், சைவ படையல் அப்படின்னு. இங்க வந்து அசைவத்துக்கு வேலை இல்லை. அப்ப சிவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள் தொடர்பு இல்லாம ஒரு இடத்துல கும்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சந்திரன் அப்படின்னா பெண் தெய்வம், அதான் ஈஸ்வரி. அலங்காரம் இல்லாத தெய்வத்துக்கு பேரு சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அம்பாள் அப்படின்னு அர்த்தம். பார்வதி அப்படின்னு அர்த்தம். அவர் சிவரூபமானவர் சூரியன், இது பார்வதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த பார்வதி அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பதிவு செய்யறோம். அப்ப சந்திரன்னா அலங்காரம் இல்லாத தெய்வம், சந்திரன்னா அம்மா மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் அப்படின்னா ஆயுதங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள், பாதுகாப்பானது, போர் படைக்கு போறது மாதிரி, ஊரை பாதுகாக்கிற மாதிரி, எல்லையை பாதுகாக்கிறது மாதிரி, உடுக்க, கோடாரி, கத்தி, கம்பு வச்சிருக்கோம், சாட்டை வச்சிருக்கோம், அடுத்து மீசை வச்சிருக்கோம், பள்ளி பூஜைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறது ஆண் ராசியில் இருந்தால் முருகன் என்றும் பெண் ராசியில் இருந்தால் துர்க்கை என்றும் நாம் பாவிச்சு சொல்லணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்ப செவ்வாய் அப்படின்னா பயமா இருக்கிறது தெய்வம், பூதம் மாதிரி இருக்க தெய்வம் அப்படின்னு சொல்றோம். சரி, புதன் அப்படின்னா விஷ்ணு, சப்த கன்னிமார்கள், மகாவிஷ்ணு, சிறு குழந்தை, பச்சையம்மா அப்படின்னு. அதாவது எல்லை, மரகதம், எல்லையம்மா. அப்ப புதன் அப்படின்னா எல்லையம்மா, பச்சையம்மா அப்படிங்கிறத. புதன்னா கன்னிமார்கள் அப்படின்னு, சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிறதுலாம் புதனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப விஷ்ணு, மகாவிஷ்ணு, பெருமாள், இதெல்லாம் புதன். அடுத்து குரு பகவான்னா ஆச்சார அனுஷ்டானம் உள்ள தெய்வம்.
24 மணி நேரமும் வழிபடக்கூடிய சக்தி எந்த காலத்துக்கு என்னென்ன பூஜை பண்றாங்களோ அதெல்லாம் குருவுக்கு உண்டு. அரசர்களால் வழிபட்ட தெய்வம், பெட்டி வச்சு கும்பிடுற தெய்வம், அதாவது கும்பங்களை வச்சு கும்பிடுற தெய்வம், ஆரவாரங்களாக செய்கிறது, அதுக்குன்னு ஆடைகளை போட்டு கம்பீரமான ஆடை போட்டு ஆடுறது, சாமி ஆடுறது, அப்படிலாம் இந்த குரு பகவானை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அடுத்து சுக்கிர பகவான் அலங்காரமான தெய்வம். அம்மனை அப்படி பார்த்தோம்னா அப்படி பொன்னால் ஜொலிக்கிறார். சலங்கை கட்டிருக்கா, கொலுசு, சலங்கை, மணி இதெல்லாம் வச்சு கும்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் சுக்கிரம். நகரட்டு போட்டு கும்பிடுறது, பெண்களை கும்பிடுறது, அதெல்லாம் அந்த சுக்கிரனுக்கு நம்ம படையல் அப்படின்னு கொட்டைக்கோழி சமைச்சு கும்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த சுக்கிரனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த சுக்கிரனுக்கு அடுத்து சனி பகவானுங்கிறது காவல் தெய்வம். அது கருப்பராயன், சாஸ்தா, இதெல்லாம் காவல் தெய்வத்தை நம்ம இந்த இடத்துல இருளப்பேன், வெட்டியானு, மாடசாமி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வட தெற்கு இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கிறவங்களாம் மாடசாமின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அதெல்லாம் சனி பகவான். கோயம்புத்தூர் சேவையில் கருப்பராயன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சனி பகவான். சில ஏரியாலாம் ஐயனாரு, சாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சனி அப்படின்னாலே ஐயப்பன், சாஸ்தா அப்படின்னு சொல்றோம். சனீஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் சனி பகவான். அடுத்து ராகு, உருவம் இல்லாத அருவமான, உருவம் இல்லாதது, அல்லது குதிரை, மான், நாய், யானை, இந்த மாதிரியான உருவங்களை வச்சு மனித உருவங்களோட வச்சு கும்பிடுறதுக்கு ராகு. அல்லது புத்து தெய்வம், நாக தெய்வம், பாம்பு சாட்டை வச்சு கும்பிடுற தெய்வம், அதெல்லாம் இந்த ராகுக்கு வந்து. அடுத்து வந்து கேதுங்கிறது மனித உடல் இல்லாத தெய்வம். அதாவது வாளுள்ள தெய்வங்கள், கரடி, மீசை, ஜக்கம்மா அப்படின்னு கும்பிடுறது, சமாதியை கும்பிடுறது, ஒத்த பாறையை கும்பிடுறது, ஒத்த வழியில போய் ஏறி கும்பிடுறது, அதெல்லாம் வந்து கேதுவுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாம்பா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் மனித வடிவில் இல்லாத தெய்வங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். அப்ப எந்த தெய்வங்கள், எப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம கும்பிடுறோம் அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் காட்டி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அடுத்து 12 பாவங்களுக்கும் சில தன்மைகள் இருக்கு. ஒண்ணுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிம்பம், அந்த சிலை அப்படின்னு சொல்றோம். 2ங்கிறது அங்க நெய்வேத்தியம் பண்றது. 3ங்கிறது அங்க வேலை பார்க்கிறவங்க. 4 இடம்ங்கிறது அந்த கோயிலுக்குள்ள சொத்து, ப்ராப்பர்ட்டிஸ். 5ங்கிறது அந்த ஒன்னாம் பாவம் சொல்லக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய மந்திர சாநித்தியம். மந்திர சாநித்தியம் தான் அந்த 5ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள். 7ஆம் இடம்ங்கிறது அந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடிய பொது ஜனங்கள். 8ஆம் இடம்ங்கிறது வந்து பெரிய படையல்கள், பலி கொடுக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது அந்த கோயிலை நிர்வாகம் பண்றது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பெரிய உற்சவம் தான், அது 10ஆம் இடம்ங்கிறது பெரிய உற்சவம். 11ஆம் இடம்ங்கிறது வந்து அந்த கோயிலுக்கு நாம் செய்கின்ற, அந்த கோயிலால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள். 12ஆம் இடம்ங்கிறது அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய நம்ம கஷ்ட நஷ்டங்கள், அல்லது அங்க செய்யக்கூடிய அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த தலைமை குருக்கள் 12ஆம் அதை பிரதிஷ்டை பண்ணவங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு கோயில்ல போய் நம்ம ஒரு பிரசன்னம் போட்டோம்னா இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு கோயில்ல அல்லது ஒரு இடத்துல நம்ம பிரசன்னம் போட்டு நம்ம குலதெய்வம் எப்படி இருக்கு, நம்ம தெய்வம் எப்படி இருக்கு, ஆற்றல் இருக்குன்னா. இப்போ நான் ஒருத்தர போறேன், ஆனா என்னன்னா போய் அந்த தெய்வத்தின்ட்டு ஒரு உத்தரவு கேட்கணும். நம்ம பிரசனம் போடுறோம்னா உத்தரவு கொடுத்தாத்தான் நம்ம என்ன செய்யணும், பிரசனம் போடணும். இல்லைன்னா நம்ம போட்டோம்னா அது சரி வராது. ஒரு இடத்துல போய் கேட்கிறேன், உத்தரவு கொடுக்கல,
செல்லு வேலை செய்யல, அப்புறம் வெளியே வந்தா வேலை செய்யுது. அப்ப தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது. நமக்கு அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப தெய்வ ஆற்றல் நமக்குள்ள எவ்வளவு ஒளிஞ்சு கிடக்குங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். இப்ப தெய்வம்ங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். சாமி சாமி சொல்லுங்க சாமி. இப்ப கிளாஸ்க்குள்ள இருக்கேன், ஜாமக்கோல் கிளாஸ்ல. அதனால உள்ள இருக்கேன். வர்றீங்களா உள்ள? அப்படியும் இந்த அனுப்புறேன். சரி ஐயா, ஐயா வணக்கம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கய்யா. சரி, இந்த இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட ஜாமக்கோல் படிச்சவர், நமக்கு உயிரான நண்பர், அவர் உள்ள வந்திருக்காரு. ஐயா வணக்கம்யா, வந்துட்டீங்களா? சார் சார் வணக்கம் சார். சார் நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் சார். சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க சாரு கிட்ட வந்து தொடர்ந்து வகுப்பு படிங்க சார், எல்லாருமே ஜீனியஸ் ஆயிருவீங்க. சரி, இப்ப நீங்க கேக்குற கேள்வி கேளுங்க சார். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான பாட்டி சார், அவங்களுக்கு வந்து இப்போ வந்து உடல்நல குறைவில் இருக்கிறாங்க. இப்போ 4 நாளா ஆச்சுங்களாமா அவங்க உணவு சாப்பிட்டு சார். சரி. அப்போ நானா வந்து சும்மா பார்த்தேன் அவங்களுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு ஜாமக்கோல் போட்டேன் சார். நாம இது வரைக்கும் படிச்சது எல்லாமே தொழிலுக்காக மற்ற இதுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். நான் எப்பவுமே ஆயுசை பத்தி உங்கள்ட்ட நான் கேட்டதே இல்லை சார். நான் அதுக்குள்ள போனதே இல்லை. இப்ப முதல் தடவை அது பாக்குறப்போ இப்போ நான் அதை அப்படியே சொல்றேன் சார். அது உதயம் என்னங்கிறது வரைக்கும் நான் சொல்றேன் சார். நான் பார்த்த இப்ப வந்து உதயம் வந்து சிம்ம உதயம் சார். நாங்களும் போட்டுக்கிறோம் சார். நான் பார்த்த டைம் வந்து 6:48 சார். இப்பயா? ஆமா சார், இப்பதான் சார் நான் பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிட்டேன் சார். எனக்கு அது 2-3 விஷயம். 6:48க்கு சார். இன்னைக்குதான் கோயம்புத்தூருக்கு. அப்போ உதயம் வந்து 16 டிகிரி சார் சிம்மத்துல. குரு வந்து உதயத்தை நோக்கி வர்றாரு சார். எங்க இருக்காரு குரு வந்து கண்ணில இருக்கிறாரு சார். உதயத்துல வந்து உதயத்தை கடந்து நிக்கிறாரு சூரியன் 9 டிகிரில, உதயாதிபதி உள்வட்டத்துல. சூரியனை விட்டுருங்க, அப்ப வெளிக்கிரகங்களை கூட சொல்லுவோம். வெளிக்கிரகங்கள் வந்து குரு வந்து கண்ணில் இருக்கிறாரு சார். சரி, உதயத்துக்கு அடுத்து ஆருடம் எங்க இருக்கு? ஆருடம் வந்து 6ஆம் இடத்துல இருக்குது, மகரத்துல இருக்குது. சரி. வெளிவட்டத்துல பாம்பு. கவிப்பு எங்க இருக்கு? கவிப்பு வந்து 4ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கு. அதோடைய அதிபதி செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கிறாரு. கவிப்பு கவப்போகுது. இதுல வந்து செவ்வாய் இருக்காரா? ஆமா, துலாத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு. சரி சரி சரி. சூரியன் எங்க இருக்காரு சொல்லுங்க. இப்போ சூரியன் வந்து வெளிவட்ட சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு சார், தனுசுல. உள்வட்டத்துல வந்து சூரியன் கடந்து இருக்கிறாரு 9 டிகிரி. அதை விட்டுருங்க, அப்புறம் பேசுவோம். சரி. சனி வந்து நீசத்தில் இருக்குது சார். ஏன்னா குரு வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால. சாரி, சனி வந்து நீச ஜாமத்தில் இருக்கிறாரு. சனி எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? மேசத்தில் இருக்கிறாரு சார். சரி சரி, அப்படி விட்டுருவோம். இப்போ ரைட்டு. இப்போ என்ன நான் சொல்லிட்டேன் பாருங்க. கதிர் செய் பொன் பாப்பு சொல்லல சார்.
பாம்பு ஆறுடத்தில் இருக்கிறாரு இல்லையா, மகரத்திலேயே இருக்காரு. எல்லாம் கதிர் சொல்லிட்டு சேய் பாருங்க. கதிர் சேய் பொன் மால் புகர் புகர் மந்தன் மதி பாம்பு. போட்டாச்சு. சரி, இப்ப உள்வட்ட கிரகங்கள் சொல்லுங்க. உள்வட்டம் வந்து உதயம் வந்து சிம்ம உதயம், அது சூரியன் வந்து உதயத்தை கடந்திருக்கிறாரு. சூரியன் இங்க இருக்காரா? ஆமா, 9 டிகிரியில் இருக்கிறாரு சூரியன். சரி, சந்திரன் எங்க இருக்காரு பாரு. சார், சந்திரன் எங்க இருக்காரு பாரு. சந்திரன் வந்து உள்வட்ட சந்திரன் வந்து ரிஷபத்துல 11 டிகிரி. 11. ஆமா சார், 11 டிகிரி. சரி, செவ்வாய் எங்க இருக்காரு? உள்வட்டத்துல வந்து 0 டிகிரி. இன்னைக்கு தான் வந்திருக்கிறார் சார் மிதுனத்துல. மிதுனத்துல இன்னைக்கு செவ்வாய் வந்திருக்காரா? ஆமா, 0 டிகிரியில் இருக்கிறாரு. சரி. கூடவே யமகண்டன் அங்க இருக்கு சார். யமகண்டன் 9 டிகிரி. சரி சரி. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் எங்க இருக்காரு? புதன் வந்து உள்வட்டத்துல வந்து கடகத்தில் இருக்கிறாரு, வக்ரகதி வாங்கி இருக்காரு 27 டிகிரி. வெளிவட்டத்திலும் புதன் இருக்கிறாரு. சரி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி. சனி வந்து கும்பத்தில் இருக்கிறாரு, வக்ரகதி வாங்கி 22 டிகிரியில. ராகு. ராகும் மாந்தியும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. மீனத்துல மாந்தி 15 டிகிரி, ராகு 14 டிகிரி. மாந்தியை கடந்த ராகு. எல்லாம் மூட்டமா? ஆமா சார். சரி, உங்க கேள்வி என்னன்னு பாருங்க சார். உள்கட்டத்துல கண்ணியில கேது, கண்ணியில சுக்கிர பகவான், சுக்கிரன் கேது. சரி, உங்க கேள்வி என்னன்னு பாருங்க. முத வந்து ஆயுள் சம்பந்தமான கேள்வி கேட்டாலே சனி எப்படி இருக்காரு? சனி நீச ஜாமத்தில் இருக்கிறாரு. நீசத்துல இருந்தாலே ஆயுள் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆமா சார். ஆமா சார். சரி, ரைட். சரி, உதயாதிபதி சூரியன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. உதயாதிபதி வந்து வெளிவட்டத்துல வந்து சிம்மத்துல இருந்தாலும் உள்வட்டத்துல வந்து சூரியன் வந்து உதயத்தை கடந்து நிக்குது சார். அப்ப உசுறு உள்ள இருக்கிற உசுறு வந்து உள்ள அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உசுறு வீக்கா இருக்கு. ஆமா, கடந்து இருக்கு, உதயத்தை கடந்துதான் இருக்குது. இருக்கிற உசுறு வீக்கா, ஆத்மா காரகன். வெளியில இருக்கிறது வந்து இப்ப கொஞ்சம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அதான் உள்ள இருக்கிறது வந்து வேறு வந்து ஸ்ட்ராங் இல்ல. ஆனா வெளியில இருக்குது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இழுத்துட்டு இருக்கு. கரெக்ட். சரி, 4ஆம் இடத்து உடல் ரீதியான கூடிய அந்த சுகஸ்தானம் சொல்லுற உடம்பு 4ஆம் இடத்துல கவிப்பு இருக்குது. சரி, இப்ப 4ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு. 4ஆம் இடத்து அதிபதி வந்து 3ல இருக்கிறார் சார். கவிப்பு கவ போகுது. இன்னொரு விஷயம் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து 8 குடையவன் உதயத்தை நோக்கி வர்றாரு இல்லையா? ஆமா சார். ஆமா சார். 5 8 குடையவன் உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்ப 8 குடையவன் அப்படின்னாலே ஆயுள் காரகன் இல்லையா? ஆயுள் காரகன். ஆமா ஆமா. அப்ப அந்த அம்மாவுக்கு முடிய போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது இந்த இடத்துலதான் எனக்கு இது சார். இப்போ இது வந்து நாட்கள்ல சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவீங்க சார்? குருங்கிறது 1 வருஷம், இது எப்படி சார் 1 வாரம் சொல்றதா? இப்ப இதுக்கு எப்படி சொல்றது? எப்ப இதனுடைய ஆன்மாவுடைய பலம் அப்படின்னு எடுத்தோன்னு என்ன சொல்லணும்னா, இப்ப இந்த 6ஆம் இடமும் காட்டுது. ஆமா ஆமா. வந்து நல்லா இல்ல அப்படிங்கிறது 6 காட்டுச்சு, பாம்பு படுத்துருச்சு. ஆமா, அங்கேதான் இருக்குது. அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டையா? ஆமா, சாப்பாடுன்னு சொல்றது வந்து 2ஆம் பாவம். ஆமா, அது 12 போய் வக்கரமாகி உண்மையில் ஆயிடுச்சுன்னா அன்ன ஆதாரம் இல்ல. ஆமா சார். அன்ன ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கிறதையும் காட்டுது. இல்ல சார், 2ஆம் இடத்துல அதாவது 2ஆம் இடங்கிறது வந்து ஆமா புதன். ஆமா சார், 12ல போயிட்டார். ஆமா. அப்ப அவ வந்து படுத்திருக்காங்க, படுக்க. ஆமா 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 ஆமா. அது ரெண்டுமே பாருங்க, உள்வட்டமும் வெளிவட்டமும் ஒரே இடத்துல இருக்குது. உள்வட்டம் வெளிவட்டம் இருந்தா தாங்காதுன்னு அர்த்தம். ஆனா இந்த 2ல கேதுவும் சுக்கிரன் இருக்கிறதுனால தொண்டை குழிக்குதே இழுக்குது. ஆமா ஆமா, கரெக்ட். கண்ணு இந்த 2ஆம் பாவத்தின் அதிபதி புதன் வந்து வக்கிரமாயிட்டதுனால அதிகமாக கண்ணை திறந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு.
குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா உள்வட்ட சந்திரன் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். ஆமா, உள்வட்ட சந்திரன் வந்து இப்ப ரிஷபத்தில் இருக்கிறாரு சார். இந்த உள்வட்ட சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறதுனால இந்த சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? இப்ப சந்திரன் வந்து அங்கன்னா இப்ப கிருத்திகையில இருப்பாரா சார்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை ரோஹிணியில் இருப்பாரு சார். ரோஹிணியில் இருப்பாரு சார். அதாவது எப்படின்னா ரோஹிணியில இருக்காரு. இல்ல, அஸ்வினி பரணி சார் 8, கிருத்திகைக்கு 1, அப்ப இதுக்கு ஒரு 10, 13, 20 அப்படின்னா 13, 20 வந்தா தானே சார் அவரு அங்க இருந்து முடிவாரு. 10 டிகிரி. சாரி, ஆமா ரோஹிணி தான் சார். சாரி, ரோஹிணி தான் சார். ரோஹிணி 1ஆம் பாவத்துக்குள்ள ஒரு டிகிரி நுழைஞ்சிட்டாரு. ஆமா சார், ரோஹிணிக்குள்ள வந்துட்டாரு. ரோஹிணிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இந்த சந்திரன் வந்து இந்த ராசிக்கு வரும்போது இதுக்கு 11 ஆகும். ஆமா, எதுக்கு? நம்ம உதயத்துக்கு 11 ஆகும். 11 ஆகும். அப்ப ஆமா, இங்க வரணும்னா இந்த உதயம் என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. உதயம் வந்து இப்ப அது வந்து கேதுல இருந்து சுக்கிரன்ல இருக்குது சார். அது மகரம் பூரத்தில் இருக்கும் சார். அது மகம் பூரத்தில் இருக்கும். 16 டிகிரினா பூரம் 2வது பாதம் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்காரு. ஆமா, இங்க இருந்து நட்சத்திரத்தை என்னம்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 6 நாள் இருக்கு. இத வந்து டச் பண்ண. ஆமா, பூரத்தை வந்து டச் பண்ண 6 நாள் இருக்கு. ஆமா, இந்த அம்மாவுக்கு 6 நாள் தான் ஆயில். இந்த அம்மாவுக்கு மொத்தம் ஆயில் எவ்வளவு நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. 6 நாள் இருக்கு. ஆமா, இங்க வந்த உடனேயும் 11ஆம் தொடர்பு ஏற்படும். இங்க என்ன ஏற்படும் சார்? எனக்கு சரியா கேட்கல சார். சொல்லுங்க சார். 11ஆம் இடத்துக்கு வரும்போது இங்க யமகண்டம் இருக்குல்ல? ஆமா, யமகண்டத்தை டச் பண்ணுவாரு அவரு. மாந்தி எங்க இருக்காருன்னு பாருங்க. மாந்தி வந்து 8ஆம் இடத்துலயே இருக்கிறாரு சார். ஒன்னா இருக்கு. ஆயில பங்க வச்சுட்டாரு அவரு. ஆமா, அப்ப இந்த அம்மாவுக்கு வந்து இப்ப பாருங்க, ரோகிணி, மிருகசீரிஷம், யமகண்டம் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. யமகண்டம் வந்து கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரையில் இருப்பாரு சார். சரி, திருவாதிரையில இருப்பாருன்னா அங்க இருந்து வந்து மிருகசீரிஷம், திருவாதிரை, இன்னும் 2 நாள் வந்து 2 நாள் அந்த அம்மாவுக்கு கடுமையான நாள் இருக்குன்னா 4. சோ ஒரு வாரம் தான் மேக்சிமம் சார், இல்லையா சார்? ஆமா, இந்த ஜாதகத்துக்கு ஒரு வாரம் தான் வேலிடிட்டி இல்ல. ஏன்னா டாக்டர் இப்ப 2 நாளுக்கு முன்னால 10 நாள் தான் அவரும் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், மேக்சிமம் 10 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவ்வளவுதான். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க சார். என்ன சார், அவங்க சொன்னதும் நீங்க கணக்கு போட்டதும் பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது பாருங்க சார். அவ்வளவுதான். ஜாமக்கோல் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலையை நான் பார்த்ததே இல்லை சார் இது வரைக்குமே. அதனாலதான் எனக்கு அவ்வளவு அது மேல ஒரு பேரானந்தம் சார் எனக்கு. நடத்தினாலே போதும் சார். நான் இதைத்தான் எப்பவுமே சொல்லுவேன் சார். ஏன்னா நீங்க இதுல வந்து அவ்வளவு மாஸ்டர் சார். மற்றவங்களுக்கு, உங்கள்ட்ட படிச்சவங்களுக்கு மாத்திரம்தான் சார் தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ் இதுல அப்படின்ட்டு. எவ்வளவு விஷயம் சார். நான் எல்லாம் ப்ரொஃபஷனலே கிடையாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் பிசினஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்கிட்ட கேட்கறவங்க அவங்க எல்லாமே சொல்லுவாங்க அவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது நீங்க சொல்ற விஷயம் இதுல அப்படின்பாங்க. நம்ம இத்தனை யார்கிட்டையும் போய் நம்ம இது எனக்கு நான் ஜோசி அப்படிலாம் சொன்னதே இல்லை. நீங்க கத்து கொடுத்த விஷயம் ஒரு 10% கூட உங்கள்ட்ட இருந்து நான் கத்துருக்க மாட்டேன். ஆனா அவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது சார் சொல்றவங்களுக்கு. இப்ப பாருங்க, சூக்கம் ராசி அப்படியே எடுங்க. சூக்கம் ராசி எடுத்துருவோம். ஆருடாதிபதி மகரத்தில் இருக்கிறாரு சார். ஆருடாதிபதி மேசத்துல இருக்காரு சனி. ஆமா, சனி வந்து அங்க இருக்கிறாரு சார், மேசத்தில் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆமா, அங்கிருந்து 9ஆம் இடம் தானே? ஆமா சார், கண்டிப்பா. அப்ப இதான சூக்ஷ்ம ராசி. ஆமா, சூரியன் இருக்கிற ராசி தான் சூட்சும ராசி. எந்த டிகிரில இருக்காருன்னு பாருங்க. இது சூரியன் தான் சார் கேக்குறீங்க? இல்ல, சனி எந்த டிகிரில இருக்காருன்னு பாருங்க சார். வெளிவட்டத்துல வந்து 20 டிகிரியில் இருக்கிறாரு சார். யாரு? சனி. சரி, 20 டிகிரில இங்க இருக்காரு அப்படிதானே? ஆமா சார், மேல மேசத்துல 20 டிகிரி இருக்காரு. 20 டிகிரி கடந்து 20.3 இருப்பாரு. சூக்ஷ்ம ராசி 20 டிகிரில இருப்பாரு. ஆமா. சரி, சூக்ஷ்ம ராசி 20 டிகிரினா இங்க வந்து பாருங்க, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம்,
மிருகசீரிஷம், திருவாதிரை, திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் வரும்போது இந்த அம்மா இதை தொடுமா? சுக்கமராசி. ஆமா சார், ஆமா. அப்ப இங்கேயும் யமகண்டம் இருக்கா? அப்பதான். ஆமா. அப்ப புனர்பூசம் அந்த குருவோடைய நட்சத்திரம் வந்து யமகண்டத்தை தொடர்றப்போ அவங்களுக்கு ஆயுசுக்கு வந்து பங்கம் ஏற்படலாம் இல்லையா சார்? அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே அவருதான் வந்து ஆயுள்காரகன் வந்து உதயத்தை நோக்கி வர்றாரு. அவருடைய நட்சத்திரத்துல சந்திரன் டிராவல் பண்றப்போ 12ஆம் அதிபதி சந்திரன் டிராவல் பண்றப்போ இது ஒரு முடிவுக்கு வந்துடும். அவ்வளவுதான். சூப்பர் சார். அவ்வளவுதான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மற்றவங்க எனக்கும் இதுல ஒரு தெளிவு கிடைச்சது, மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் சார், அவங்களுக்கு பாடமா இருக்கும். 44ங்களா சார் டிப்ரெஷன் இப்ப போட்ட டைம்? 48. கோவை. கோவை. ஓகே, நான் குடிச்சுக்கிறேன். ராகுல என்ன சார் இருக்கு? அதாவது நம்ம நண்பர் ஒரு நண்பர்லாம் கிடையாது, உங்களோட ஸ்டூடெண்ட் சார். நானு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ல நான் ஒருத்தன். நான் வந்து எனக்கெல்லாம் நீங்க குரு சார். நீங்க அதாவது எப்படின்னா நம்ம உறவினர்னு சொல்லுவோம். அது உறவினர் தான் நாமோ. அதாவது எப்படின்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள்ல தலைமையானவர் வந்து இவரத்தை நான் எப்பயும் மனசுல வச்சுக்கிறேன். இப்ப நம்ம கோயம்புத்தூர் போய் இவரை பார்க்க வந்துட்டேன், உடம்பு சரியில்லை, எனக்கு சரியாகல. நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சார், உங்க வீடு சார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நானு அன்னைக்கு நீங்க வர்ற அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல, அவ்வளவுதான் சார். நான் அன்னைக்கு நீங்க வர்ற அன்னைக்கு ஊர்ல இல்ல, அடுத்த நாள் நீங்க கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா நான் உங்களை கூப்பிடுறப்ப நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறீங்க. அதான் வர முடியல, உடம்பு அங்க வந்திருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கும் சார். நீங்க நம்ம அம்மாவையும் போய் பார்த்திருக்கலாம் சார், கோணியம்மனையும். அம்மா ஆத்தால பாக்கல. இப்ப வேணா நான் டிக்கெட் போட்டுட்டேன் சார் அடுத்த வாரத்துல. இல்ல இப்ப உடம்பு இப்பதானே கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. பாப்போம், வெயில் வர கொஞ்சம் இதாகட்டும். சரிங்க சார், சரிங்க சார். சரி, வேற என்ன? இப்ப இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு என்ன கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னா, சரிங்க, தெய்வீக ஆற்றல் ஒரு மனுஷனுக்கு உண்டா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. சூப்பர் சூப்பர், அருமையான சப்ஜெக்ட் சார். இதெல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லியே கொடுக்கல. நாங்க தெய்வ சக்தி ஒருத்தர் இருந்தா இல்லையாங்கிறதுக்கு பார்க்க போறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். யாராவது ஒருத்தருக்கு போட்டு அவங்களுக்கு தெய்வ ஆற்றலை பத்தி பேசுவோம். சரி, சரிங்க சார். சரி ஐயா. ஐயா எனக்கு போடுங்கய்யா, எனக்கு போடுங்கய்யா. துர்காஸ்ரீ பேரு? துர்காஸ்ரீ. துர்காஸ்ரீ போடுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உதயம், கன்னி உதயம் சார். 6 வந்து மிதுனம் சார். 6 மிதுனம். கழிப்பு கடகம். வெளிவட்டக்காரங்க சொல்றேன் சார். வெளிவட்டத்தை பத்தி சொல்லுங்க. மீனத்துல சந்திரன். இல்ல உதயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். உதயத்துல யாரு இருக்கா? உதயத்துல குரு இருக்காரு சார். அப்ப தெய்வ அருள் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்ப குரு இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? தெய்வ அருள் உண்டு. நாளுக்கு அம்மா விட்டு தெய்வ அருள் உண்டு, புருஷ விட்டு தெய்வ அருள் உண்டா இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. சரி, அடுத்து உதயத்துக்கு எல்லாம் சந்திரன். கடகத்துல புதன் சார். கடகத்துல புதன். மிதுனத்துல சுக்கிரன். மிதுனத்துல சுக்கிரன். அடுத்து சனி மேசம். மகரத்துல பாம்பு. தனுசுல சூரியன். துலாத்துல செவ்வாய். இப்ப பாருங்க, இப்ப நம்ம கேள்வி கேட்டு நம்ம சொன்னது இருக்க, இவங்களுக்கு தெய்வ அருள் உண்டா இல்லையா? யாராவது சொல்லுங்க பாப்பா, இருக்கா இல்லையா? உதயத்துல யாரு இருக்கா? உதயத்துல குரு இருக்காரு. அப்போ உங்களுக்கு தெய்வ அருள் உண்டா இல்லையா? சொல்லுங்க பாப்பா. உண்டுங்கய்யா. சரி, ஆனா உதயாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. உதயாதிபதி கவிப்புல இருக்கிறாருங்கய்யா. எந்த இடத்துல போய் கவிக்கிறாருன்னு பாருங்க.
11ஆம் இடத்துங்கய்யா, ஆசைகள் நிறைவேறாத இடத்த. அப்போ இவங்களுக்கு வந்து தெய்வத்தை வந்து கண்டினியூவா கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படி தொய்வாயிரும் இல்லையா? கண்டினியூவா கும்பிட்டுட்டு தாங்கய்யா இருக்கோம். கண்டினியூவா கும்பிட்டுட்டு தாங்கய்யா இருக்கோம். ஆனா புதனை கவிச்சிருக்காரு, நாங்க வந்து பெருமாள் கும்பிடுறது இல்லைங்கய்யா. இந்த புதன் வந்து கவிப்புல இருக்கக்கூடாது இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப இறை ஆற்றல் அப்பப்ப விட்டு விட்டு கிடைக்குது. சிவ வழிபாட்டுல மட்டும்தாங்கய்யா இருக்கோம், நாங்க பெருமாள் வழிபாட்டுல இல்ல. சிவனடியாரு பாருங்க, சிவனடியார்னு நம்ம சொல்றாங்க. சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. 4 இருக்குது. 4 இருக்காரு. சரி, இப்ப இவங்களுக்கு வந்து எந்த தெய்வம் வந்து இவங்களை வழி நடத்தி போகும் அப்படின்னா எந்த பாவத்தை பார்க்கணும்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம். விருப்பமான தெய்வம் எந்த பாவம்? 9ஆம் பாவம் சார். 9ஆம் பாவம் என்னன்னு பாருங்க. 9ஆம் பாவம் சனி. 9ஆம் பாவம் சுக்கிரன். பாருங்க. சுக்கிரன் சார். சுக்கிரன் எங்க இருக்காரு? 10ல சார். இவங்களை யாரை எதை பிடிக்கணும்? அம்பாளை பிடிக்கணும். ஆமாங்கய்யா, துர்க்கை அம்மன் தாங்கய்யா மேல இருக்காங்க. பாருங்க, அவ வந்து ஆரோடுக்கு உட்கார்ந்து இருக்கா. அவதான் துர்கா ஸ்திரீ தான், அவளை பிடிக்கணும். சூரியன் பாக்குற சூரிய துர்க்கை. ஆமாங்கய்யா. ஆனா இதே இடத்துல இங்க வேற உள்வட்டத்துல என்ன கிரகம் இருக்கு? செவ்வாய் இன்னைக்கு வந்திருக்காரா? ஆமாங்கய்யா. ஆமா, செவ்வாய் வந்துருக்கு சார். அப்ப செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. அப்ப செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்துச்சுன்னா ஆத்தாலும் அப்பனும் ஒன்னா இருக்கக்கூடிய, அம்மையும் அப்பனுமுங்கய்யா, அம்மையும் அப்பனும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை இவர்கள் வழிபட வேண்டும். சரிங்கய்யா. அது அலங்காரம் உள்ள தெய்வம். சுக்கிரன்னா யாரு? அலங்காரங்கய்யா. அலங்காரம். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். ஆமாங்கய்யா. 3ஆம் இடம் மூக்குத்தி. அந்த மூக்குத்தி ஜொலிக்கிற அம்மன். சரிங்கய்யா. 3ஆம் இடம்ங்கிறது கழுத்து, இதெல்லாம் ஆபரணங்களோட இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாட செய்ய வேண்டும். சரிங்கய்யா. அந்த தெய்வத்தை நீங்க நைட்ல படுக்கும் போதும் காலையிலையும் அவங்கள வழிபாடு செஞ்சீங்கன்னா சரியா? சரிங்கய்யா. ஓகேங்கய்யா. இப்ப புரியுதாமா? புரியுதுங்கய்யா. ஒரு பாட்டு பாடலாமா? பாட்டுமாங்கய்யா. ஆத்தா கேக்குறாங்க, பாட்டு பாடு. பாடுறேங்கய்யா. வர வேண்டும் அஷ்டலட்சுமி, அருளை தர வேண்டும் ஆதிலட்சுமி, சந்ததியை தந்தருள்வாய் சந்தான லட்சுமி, என்னும் பல யோகம் தரு ஏகஜலட்சுமி. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4 லைன் மட்டும் தாங்க பண்ண, ஃபுல்லா பாட்டுங்களா? சரி, வணக்கம். இன்னொரு பாட்டு பாடிடுங்கய்யா. இன்னொரு பாட்டு மேல ஃபுல்லா இருக்கு சார். இந்த ஒரு 2 வரி பாடுறேங்கய்யா. அது உங்களுக்காகங்கய்யா. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, ஒளி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அது மாதிரி எங்களுக்கு நீங்க நிழல் கொடுத்துருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். ஆத்தாவுக்கு வந்து பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. உங்ககிட்ட பால் பாயாசம் தான் நிறைய எதிர்பார்க்கும். பால் பாயாசம் தானே தினமுமே கொடுக்கறதே ஆத்தாளுக்கு, நான் அதுதாங்கய்யா கொடுப்பேன். அதனாலதான் அவ கேட்கிறா. ஆமாங்கய்யா, பால் பாயாசம் தான் மேக்சிமம் வைப்பேன். சரி, தேங்க்யூ. சரி, அடுத்து ஐயா. சொல்லுங்க. அடுத்தவங்க சிவாங்கய்யா. சிவா, மும்பை. சிவா சொல்லுங்க. கட்டம் சொல்லணுங்களா ஐயா? எப்படிங்க கட்டம் சொல்லணுங்களா? இல்ல, என்ன கேள்வி கேளுங்க. கேள்வி வந்து ஐயா தொழில் ரீதியா கேட்கலாங்களா? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் அதை கேள்வி.
இன்னைக்கு சப்ஜெக்ட் அப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, தெய்வங்கள் சம்பந்தப்பட்டது கேளுங்க, அருள் சம்பந்தப்பட்டது கேளுங்க. வேற யாராவது கேட்கட்டும்யா? சரி, அடியன் நானே கேட்கறேங்க. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கேளுங்க. சரி, கேளுங்க. குலதெய்வம் அருள் வர்றதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு, பங்காளிகள் பிரச்சனை இருக்குங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது. சரி, இப்ப என்ன ஆருடம் உதயம் சொல்லுங்க. உதயம் கன்னி உதயம் சார். இது அப்படி மாறல. ஆரோட வந்து கடக சார். கடகம் ஆருடம் வந்துருச்சா? ஆமா சார். சரி, கழிப்பு வந்து மிதுனம் சார். வெளிவட்டக்காரன் சொல்லுவா சார். சரி, வெளிவட்டெல்லாம் வெளிவட்டக்காரன் அதேதான் சார். சரி, இப்ப இவர் கேட்ட கேள்விக்கு பாருங்க, பதில் சொல்லுங்க. இவருக்கு வந்து குலதெய்வம் கேட்டாரு. சொல்லுங்க. 5ஆம் பாவத்துல பாம்பு இருக்கு சார். சரி, 5ஆம் பாவத்தில் பாம்பு இருக்கு. ரைட்டு. குலதெய்வத்தை குறிக்கூடிய காரகரமான சனி வந்து நீச்சம் சார். குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய காரகரமான சனி நீச்சம் சார். குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய காரகரம் சனி நீச்சம். சனி நீசம். எத்தனாம் இடத்துல போய் நீசமாகிறார்? சனி 8 நீச்சம் மாறாரு சார். அப்ப அவர் போய் குலதெய்வத்தை போய் தொடுறதுனால அவருக்கு வந்து லாபம் இல்ல, ஆமா சார். அப்ப ஒரு குலதெய்வத்தை இப்போதைக்கு டச் பண்ணக்கூடாது. பங்காளிகள் பிரிவு சரியா வந்துருமாயா? இல்ல அருள் கேட்கிறார், பங்காளின்னு கேட்கிறார். பங்காளி அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த கிரகத்தை பார்க்கணும்? என்ன பாவம்? செவ்வாய். செவ்வாய். ரத்த சம்பந்தமானவர்கள் செவ்வாய். செவ்வாய் உதயத்தை நோக்கி வருதுங்க. உதயத்தை நோக்கி வருது. அவர் எத்தனை குடையவர்? 3 8 சார். 8 குடையவர் இல்லையா? ஆமா சார். அப்ப வந்து பங்காளிய பகைதானே இருக்கு. 3 8 ஆதிபத்தியம். அவர் வந்து என்னன்னா 3ஆம் பாவங்கிறதும் தொடர்பு. அப்ப வந்து பங்காளிகளும் சரியில்லை. அதனால ஒரு ஒதுங்கிறது நல்லது. ஒதுங்கிட்டு உங்களுக்கு தேவையான தெய்வ சக்தியை மட்டும் வளர்த்துட்டு போயிட்டே இருங்க. இப்ப எனக்கு கருப்பர் வருவது கண்டினியூ ஆகுமாயா? எப்படி விட்டு விட்டு வருது? இவர் கருப்பர் வருவது சரிதானா அப்படின்னு கேட்கிறாரு. தொடர்ந்து வருமா அப்படிங்கிறது கேள்வியா? இவருக்கு வந்து அப்ப சனி எப்படி இருக்காருன்னு பாருங்க. சனி நீச்சமாகிறாரு. இப்ப இவரை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஆடாதீங்கன்னு சொல்லுது. உண்மைதான். நீங்க வந்து ஆடுனீங்கன்னா அங்க வில்லங்கத்தை உருவாக்குவாங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சாலும் செய்வாங்க. அதனால வேண்டாம். அதுவும் செஞ்சுட்டாங்க. அப்ப அதனால இஷ்டதெய்வத்தை பார்க்கலாங்களா? 9ஆம் இடம். ஒரு கொஸ்டின் அடுத்து. ஐயா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணருடைய அருள் எனக்கு இருக்கான்னு கேட்கணும், தெரியும், பார்க்கணும். சரி, இப்ப அவருக்கு முடியல. சரி, இப்ப பாருங்க, இஷ்ட தெய்வம் பார்க்கலாம் இல்லையா? இஷ்ட தெய்வம் பாருங்க. 9ஆம் யாரு பாருங்க. என்னோட இஷ்ட தெய்வமும் கிருஷ்ணர் தான். இல்ல, அவங்க யாருக்கு கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இருங்கம்மா, என்ன முடியல. நம்ம இது முடிச்சதுக்கு அப்புறம் வரிசையா யாரோட முடியல. சரி சார். 9 கூட 10 சார் இருக்கு. வந்து இவங்க குலதெய்வம் அப்படின்னு நமக்கு தெய்வங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவான்னா இவருக்கு வந்து 9ஆம் வீட்டு நியாயபதி எங்க இருக்காரு பாருங்க. மியூட் போட்டுக்கங்க சார். மியூட் போட்டுக்கங்க, எல்லாரும் மியூட் போட்டுக்கங்க. 9ஆம் வீட்டு நியாயபதி 10ல இருக்காரு. அவரே அம்பாலா இருக்காரு. அது சக்தியும் சிவனையும் ஒன்றாக இவர் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாரு. அதை வழிபாடு பண்ணா போதும். அது வந்து இவருக்கு வந்து பேரும் புகழும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அப்ப குலதெய்வ வழிபாடு நான் தனியா செய்யலாமா, இல்ல பங்காளியோட சேர்ந்து செய்யலாமா, இல்ல
நான் அதை விட்டுட்டு வெளியில வர முடியுமா? குலதெய்வம் விட்டுட்டு வெளியே வரணுமா? நீங்க மனசார வேணும்னா போதும், மனசார வேணுனால் போதும். சிவனை சக்தியை மட்டும் வழிபாடு செய்யுங்கள். பிரதான தெய்வம் அம்பாள், அந்த அம்பாளை மட்டும் வழிபாடு பண்ணா போதுமா? போதும் போதும், சரிங்க, அதுதான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். சரிங்க சார் எனக்கு சொல்றீங்களா சார் இப்போ? அதனால இது எப்படி முடியாம கேட்க கூடாதுமா. முடிஞ்ச பிறகு நான் கேட்பேன் அடுத்து. சரி நீங்க கேளுங்க, சொல்லுங்க சார், நான் கேக்குறேன். ஒண்ணு முடிஞ்சிட்டோம்னா அடுத்து கேட்டோம்னா அது சரியா வரும். சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு சொல்லுங்க சார், எனக்கு சொல்லுங்க சார். ரைட். இப்ப ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிறத நம்ம ஆற்றல் நமக்குள்ள இருக்குங்கிறத நம்ம உணர்றோம். இவருக்கு பாருங்க, சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இவரை இருக்கிற இடத்துல இருந்தே வழிபாடு செய்யும் போது அந்த அருப்பெரு ஜோதி ஆண்டவனுடைய அருணையும் கருணையும் அருளும் அவளுக்கு கிடைக்கும். அதனால சிவனை வழிபாடு செய்யணும். அந்த திருமந்திரத்தை ஓதிட்டே இருந்தீங்கன்னா அது மந்திரமாக அது உங்களுக்கு அது வெளிப்பாடு செய்யும். சரிங்க, ரொம்ப நன்றி. அதுலயும் அவனுடைய ஸ்தலத்துக்கு, அதாவது திருவாரூரான் பாடப்பட்ட ஸ்தலத்துக்கெல்லாம் போய் கூட நீங்க வரலாம். போறேங்க. ஆனா சாமி வந்ததே இப்ப மறுபடியும் முதல் ஒரு தடவை கட்டிட்டாங்க, அப்புறம் அவுத்து விட்டு மறுபடியும் வந்தது, இப்ப மறுபடியும் கட்டிட்டாங்க. அதான் நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இவங்க அவுத்துருவாங்க. யாரு? சிவனும் சக்தியும் அமுத்து விட்டுருவாங்க. அப்புறம் கட்ட முடியாது. திருவாரூர் போயிட்டு வந்தா ஓகே. ஓகேங்க, ரைட். நன்றி. ஐயா, இவர் திருவாசகம் புக்க வச்சு சாமியா நினைச்சு கும்பிட்டாலும் கிடைக்குமா? அதாவது பாடினது நீங்களா சார்? இன்னைக்கு பாடினதே அம்மையே அப்பா தானே நான் பாடினேன் இன்னைக்கு பாடினது. இப்ப பாருங்க, திருக்கோஷ்டி இது பேர் என்னது, நம்ம திருக்கோஷ்டி சௌமிய நாராயணன். அது இல்ல, நம்ம சிவபெருமானுக்கு திருநெடுங்கலம் சார். இங்க நம்ம ராம்நாட்டுல உத்தரகோசமங்கை சார். உத்தரகோசமங்கை மரகதலிங்கம். அங்க போய் தலைமை குருக்கள் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார், நம்ம கிட்ட படிச்சவரு, அவர்கிட்ட சொல்லி உங்க பேரையும் அதையும் அபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவரு உங்க நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பார். சரிங்க, சரி, ஓகே, நன்றி. இப்ப கேளுங்கம்மா. சார் எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப இஷ்ட தெய்வம். அவருடைய அருள் எனக்கு இருக்கான்னு கேட்கணும், தெரியணும் சார். அவருடைய அருள் இருக்கான்னு சொல்லி நீங்களே ஒரு சார்ட் போடுங்க. கன்னி உதயத்துல ஆறுடம் இருக்கு. கன்னி உதயம், உதயத்திலே ஆறுடம். கண்ணியில யார் இருக்கா? எந்த கிரகம் இருக்கு? குரு இருக்கு சார். குரு இருக்கு, உதயமும் ஆறுட இருக்கு. அப்ப இந்த நினைக்கிற தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா? இருக்கு சார். அப்ப பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. செல்ல பிள்ளைன்னா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல சாப்பிட்டு பார்த்துதான் நிவேதனமே பண்ணுவேன். அதான் உங்களோட செல்ல பிள்ளைன்னு சொல்றா பாருங்க. அது அப்படிதான். ரைட், தேங்க்ஸ் சார். அருமையா ஐயா, ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆரோட மட்டும் தான் மாறு, மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். யாரு கேள்வி கேட்டா ஒரே மாதிரி தான் வரும் இல்லைங்களா? நீங்க எடுத்து பலன் சொல்லிட்டு போயிட்டே இருங்கயா. கழிப்பு மாறும்ல, இப்பயும் ஆரோட வச்சுட்டு நீங்க சொல்லிட்டே போயிட்டே இருங்க. சரிங்கய்யா. கழிப்பு மேஷத்துல இருக்கிறாருயா. இந்த அம்மாவுக்கு போடும்போது இப்ப மேஷத்துல இருக்காரு. எத்தனாம் இடத்துல இருக்காரு?
உதயத்துக்கு 8ல சார். 8ல இருக்காரு. அப்ப இந்த அம்மாவை யாராவது வஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் உடம்பு முடியாம போயிடும். என்னையா சார்? ஆமா, உங்களுக்கு யாராவது கெட்டதை நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கெட்டதா மாறிடும். ஓஹோ, வேணாம், யாருமே எனக்கு கெட்டது நினைக்க வேண்டாம், அவங்களுக்கு எதுவும் வர வேணாம். அப்படின்னா நம்ம நல்லதே நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் நல்லதே நினைச்சிடுவேன், அவ்வளவுதான். அதான் பிள்ளை, சின்ன பிள்ளைன்னா இருக்கும். சின்ன பிள்ளை. சரி சார், அவங்க குரூப்ல செல்ல பிள்ளையாட்ட தான் சார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம வீட்டுல ஒரு சகோதரியா கடைசி கடைக்குட்டி செல்ல மாதிரி தான் சார் குரூப்ல இருக்காங்க. அப்பப்ப சந்தேகம் கேட்டு நமக்கு ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கு. மேடம் வாழ்த்துக்கள் மேடம், உங்களை நாங்க பார்த்தது இல்ல. கத்துக்கிறேன் சார் நானே. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்பதான் நான் கத்துக்கிறேன் எப்படிலாம் முதல்ல இது இப்பதான் கத்துக்கிறேன். சரி, இந்த வகுப்பை இப்ப யூடியூப்ல விட்டுருவோம். ஆமாங்க ஐயா, சூப்பர்யா, நீங்க எல்லாருமே அருமையா இருக்கு. யூடியூப்ல எல்லாருமே பார்க்கட்டும். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க. கேளுங்க. குலதெய்வம்னா சனியை பார்க்கணும், இஷ்டதெய்வம்னா 9ஆம் இடத்தை பார்க்கணும். யாரு கேள்வி கேட்கறீங்களா? ஒருத்தர் மட்டும். ஐயா எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. நானு தாய் வீட்டு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, கணவன் வீட்டு தாய் வீட்டு நான் கணவர் வீட்டு குலதெய்வம் இது வரைக்கும் நான் போவையிலாம் கதவு சாத்தியே இருக்கு. என்னோட மகன் திருமணத்தப்பதான் நான் போனேன் அந்த குலதெய்வ கோயிலுக்கு, சென்னாபுரம் வடபத்திர காளிக்கு. என்னோட மாமனார் சிறுபிள்ளையா இருக்கப்ப மொட்டை அடிச்சப்ப சண்டை வந்து அவரு ஆசிரமத்துல வளர்ந்தாரு. கோவில்ல பங்காளிங்களோ அத்தையோ நான் எங்க மடியில தான் காது குத்தணும்னு சொல்லி அவரை தாயில்லா தந்தை இல்லாம அநாத இல்லத்துல வளர்ந்தவர். டெப்டி கலெக்டரா இருந்தார். ஆனா அவருக்கு அதுலேருந்து தடைப்பட்டதுலேருந்து எங்க மாமியாரும் கோவிலுக்கே போகாமே இருந்துட்டாங்க. அவங்க தஞ்சாவூர்காரங்கனால புன்னைநல்லூர் மாரியம்மாவே கும்பிட்டாங்க. என்னோட மகன் கல்யாணத்தப்ப எனக்கு கனவுல ஒரு ஆலமரம் வந்துச்சுங்கய்யா. அப்ப அதை ஒட்டி என் கணவர் வந்து திருபுவனம் திருவிடைமருதூர்கிட்ட ஒரு வீட்டுக்கு பங்காளிங்க பழைய சந்திச்சப்ப அவங்க சொன்னாங்க, தீப்பாச்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிற சென்னாபுரம் வடபத்திர காளி தான் உன்னோட குலதெய்வம், உன் வம்சத்தை நீ ஏன் கும்பிட மாட்டேங்கிற? உங்க அப்பா இருந்தா வந்து கும்பிடுவாரு, எப்பயாவது வந்துட்டு போவாரு, நீ ஏன் போகலைன்னு சொன்னாங்க. என் மகனுக்கும் வேலை இல்லாம இருந்தான். அப்ப திருமணத்துக்காக நான் அவனுக்கு அந்த கோயில்ல போய் பார்த்துட்டு தான் பெண் பார்க்க போனேன். தன்னோட வயதை மூத்த ஒரு பெண்ணை விரும்புறேன், கட்டிக்கிறேன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன் ஜாதகமும் பார்க்கல, அப்பனா குலதெய்வ கோயில்ல போய் உத்தரவு கேட்டுட்டு போலான்னு போனோம். கோவிலுக்கு போவையில அதே ஆலமரம் நான் எந்த கனவுல வந்துச்சோ அந்த ஆலமரத்தை அங்க நான் பார்த்தேங்கய்யா. பெரிய ஆலமரம் இப்பயும் அந்த கோயில்ல இருக்கு. ஆனா கதவு வந்து மூடி இருந்துச்சு. முன்னாடி பல சாமி கும்பிட்ட அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோன்னு ஒரு பெரிய உருவமா ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. கோவில் மூலஸ்தானத்தை நான் பார்க்கல. திரும்ப பத்திரிக்கை வைக்க போறேன், அப்பையும் கோயில் மூடி இருக்கு. ஐயர் ஊரை விட்டு போயிட்டேம்மா, வெளியூர்ல இருக்கேன், திறக்கலை. வந்து வெளியிலே நின்று பார்த்துட்டு வந்தோம். திரும்ப தாலி பெருக்கி போய் பால் காய்ச்சினேன். அவனுக்கு கும்பகோணத்துல தான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடைச்சிச்சுன்னா அப்பையும் நான் போயிட்டு தான் அவனுக்கு பால் காய்ச்ச போவேன்னு சொன்னேன். அப்பையும் சாமி எனக்கு உத்தரவு கொடுக்கல. இப்ப இந்த புன்னைநல்லூர் மாரியம்மாக்கு போவையிலெல்லாம் எனக்கு வெற்றி. அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, திருமணம் வந்துச்சு. அப்ப நான் இந்த சாமியை கும்பிடவா இல்ல குலதெய்வத்தை அப்படியே மனசுக்குள்ள மட்டும் விளக்கேத்தையில நினைப்பேன், அப்படியே நான் கண்டினியூ பண்ணவா? இப்ப நான் பொண்ணுக்கு ஜாதகம் எடுக்கணும். இப்ப நான் புன்னைநல்லூர் தஞ்சாவூர்ல தான் வசிக்கிறேன். திருமணமாகி 30 வருடம் ஆகுது. இப்ப இந்த சாமியவே கும்பிட்டுட்டு போவா, அந்த குலதெய்வத்தை போய் திரும்ப பார்க்க போலாமா? 12 வருஷம் ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக நினைத்து அதை வழிபாடு செய்து விட்டால் அதுவே நமக்கு குலதெய்வமாக முன்னின்று காட்சி கொடுப்பாள். இது கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிப்போகுது. இந்த குலதெய்வம் வழிபாடு விட்டுருச்சு இவர்களுக்கு. அதனால நீங்க குலதெய்வத்து கோயிலுக்கு அங்க போனாலும் ஒண்ணுதான், புகாட்டியும் ஒண்ணுதான். புன்னைநல்லூர் தாய் தான் உங்களுக்கு குலதெய்வமாக அருள்வாளிக்கிறாள். அவதான் எல்லாத்தையும் கொடுக்குறா. வனபத்திர காளியை வாயால மனசால நினைச்சுக்கலாம்.
அந்த கோயிலை தொடங்கணும்னா உங்க பேரன் காலத்தில் வந்து அவர்கள் அதை தொடுவார்கள். ஆமா ஐயா குருவே நன்றிங்கய்யா. சாமியே சசரீராட்ட எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு உங்க வாக்குல மயாண்டி சிஸ்டர். ஏன்னா எனக்கு இது ஒரு தடவை வந்து என்ன சொல்றேன்னா, மனசுல வந்து சில சஞ்சலம் ஏற்பட்டதுனாலதான் அந்த கோயில் வழிபாடு விட்டு போயிடுச்சு. அவருக்குள்ள மனஸ்தாபம். அதனால இப்ப மீண்டும் அந்த புதுப்பிக்கணும் அப்படின்னா உங்க பேரங்கள் வந்துதான் என்ன செய்ய முடியும், புதுப்பிப்பாரு செய்யணும். ஆனா இவங்க வந்து இந்த தாய் இருக்காளே, புன்னை நல்லூர் தாய் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஆகாசத்துல பறந்து வருவா. அவன் வந்து உலகத்தை அந்த ஏரியாவை காக்கக்கூடிய தெய்வம், எல்லை தெய்வம் அவன். அவ வந்து மாறி, அவளை நம்ம மாறின்னு சொல்லலாம், காளின்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் அவக்குள்ள அவதான். அதனால அதை போய் வழிபாடு செய்யறதுன்னா சால சிறந்தது. அதே இது கும்பிடுறேங்க. அப்ப அவனுக்கு அங்கதான் என் மகனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனது எல்லாமே அங்கதான். என் பிள்ளைங்களுக்கும் ஒரு சிலர் இப்படி சொன்னதுனால எனக்கு தெளிவு அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கும். கண்டிப்பாங்கய்யா. எனக்கு அங்க போயிட்டு வந்தா எல்லாமே என்னோட தாய் வழி சொத்துக்கள் கிடைச்சது. கஷ்டம் 50 ரூபா இல்லாம கஷ்டப்பட்டேங்க லைஃப்ல. இப்ப நான் ஃபிளைட்ல போற அளவுக்கு வசதியா இருக்கேன்னா அந்த அம்மாவை நான் கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பிரசாதம் எடுத்து வச்சு கொடுத்தா, பிரசாதம் கொடுக்குவாங்கய்யா. பொங்கல் கொடுக்குவாங்க, பிரசாதம் கிடைக்கும். நீங்களும் பிரசாதம் கொண்டு போய் கொடுங்க. கொடுக்குறீங்க. சரி, நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து ஐயா ஒரு கேள்விங்கய்யா. ஐயா ஐயா வந்து இப்போ எனக்கு வந்து இப்ப பிரச்சனை பார்த்தோம்னாக்கா, எனக்கு வந்து இப்போ குலசாமியோட அருள் அதிகமா இருக்குங்களா, இல்ல வந்து எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து பெருமாளை தான் அதிகமா கும்பிடுவேன். உங்க கேள்வி என்ன? ஒன்னாத்தான் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு. அதான் இஷ்ட தெய்வ அருள் இருக்குங்களா? எனக்கு இஷ்ட தெய்வ அருள் உண்டா, அவ்வளவுதான் கொஸ்டின். சரி, இப்ப என்ன உதயம் ஆருடம் கவிப்பு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஆருடத்தை சொல்லுங்க டக்குன்னு. டைம் என்ன? ஆருடம் வந்து துலாம் ஆருடம், உதயம் வந்து சிம்ம உதயம். சிம்ம உதயம், துலாம் ஆருடம். சரி, ஆருடம் கவிப்பு எங்க இருக்காரு? கும்பத்துல சார். சரி, உதயத்துக்கு 9ஆம் இடம் அதிபதி யாரு? 9ஆம் அதிபதி செவ்வாய். எங்க இருக்காரு? அவரு கன்னியில இருக்காரு. அப்ப உதயத்தை நோக்கி வர்றாரா? அப்ப நீங்க இஷ்டமா வழிபடுற தெய்வம் உங்களை தலைமாடு காமிக்குது பாருங்க. விருப்பமான தெய்வம் தான் உங்களை ஓடி வருது. சரிங்க, நீங்க விருப்பப்பட்டு கும்பிடுறீங்க பார்த்தீங்களா? சரிங்க, அதுதான் அருள் பாலிக்கு. 16ஆம் இடத்துல வந்து புதன் இருக்காரு. அப்ப அதுவும் பெருமாளை குறிக்கும் இல்லையா? அதான் உங்களுக்கு ஓடி வருது பாருங்க. உங்களுக்கு அதுதான் அருள் பாலிக்கு. பெருமாள் தான் கும்பிடுங்க சார். 9ஆம் இடம் சுக்கிரன் வரும் சார். 9ஆம் இடம் சுக்கிரன் வரும். உதயம் வந்து கன்னி உதயம் இல்ல சார். இல்ல சிம்ம உதயம். என்னோட லொகேஷனுக்கு சிம்ம உதயம் காட்டுது. சரி, அதோட நிப்பாட்டிக்கணும். பதில் சொல்லியாச்சுன்னா அதுக்கு விட்டுற வேண்டியது, அடுத்ததுக்கு போயிடும். நீங்க தப்பா போட்டாலும் சரி சாமி, நீங்க தப்பாவே எல்லாமே அமைஞ்சாலும் உங்களுக்கு வாக்கு கரெக்டா வந்து விழுந்துரும். குலதெய்வம் வந்து குலதெய்வம் வந்து உயிர்ப்போட இருக்கு இல்ல அருள் இருக்கான்னு பாக்குறதுக்கு அது 5ஆம் இடத்தை பாருங்க. 5ஆம் இடத்துல பாம்பு இருக்குங்க.
5ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. 5ஆம் அதிபதி குரு வந்து உதயத்தை கடந்துட்டாரு. உதயத்தை கடந்துட்டாரு, ஆனா சிம்மத்துல இருக்காரு ஐயா. உதயத்தை கடந்திருக்காரு இல்லையா? கடந்துட்டாரு. அது மேல விருப்ப குறைவா இருக்குன்னு சொல்லுது. இஷ்ட தெய்வத்து மேலதான் அதிகமான பற்றுதல். ஆமாங்கய்யா. சரி, அடுத்து ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அருமையா 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 இது அப்படியே இந்த வீடியோ போட்டு கேளுங்க. உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் பண்ணாதான் அதிகமா வரும். பிராக்டிஸ் பண்ணாதான் நல்லா வருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் 4 நாள் கிளாஸ் இருக்கு, அதோட முடிஞ்சிடும். அதனால எல்லாரும் கண்டினியூவா கலந்துக்கங்க. வெள்ளி சனி ஞாயிறு அடுத்த வகுப்புல கலந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இனிமேல்தான் வரும். அதனால நீங்க கலந்துக்கங்க. ரைட், வேற என்ன பார்த்துக்கலாம். ரைட், ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, இறையருடும் குருவருடும் என்றும் துணை நிற்கும்.